வெல்கம் பேக் டு மை சேனல் தி அட்மிரபிள் டெக்கி. இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஸ்கோப்பிங் லெசனோட முக்கியமான கேள்வி, முக்கியமான கான்செப்ட்னு சொல்லலாம், எல்இஜிபி ரூல். அதை பற்றி பார்ப்போம். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரூல் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஸ்கோப் டிஃபைன்ஸ் தி ஆர்டர் இன் விச் வேரியபிள்ஸ் ஹாவ் டு பி மேப்ட் டு தி ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு அப்டைன் அ வேல்யூ. அதாவது ஒரு வேரியபிளுக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூவை மேப் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கோப் தான் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன் பைத்தானில். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணலாம். F5 ரன் பண்ண, இதுக்கு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள், இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு அவுட்புட் வருது. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள், அதுக்கப்புறம் டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு எக்ஸ் இருக்குது, அதுக்கு இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் 3ல் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வருது, அது இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு வருது. அதே ஸ்டேட்மெண்ட் 5ல் எக்ஸுக்கு இன்னொரு வேல்யூ வருது, அது அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு வருது. ஸோ ஏதோ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி தான் அந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த ரூல் வேறு எதுவும் இல்லை, எல்இஜிபி ரூல் தான். எல்இஜிபி ரூல் is used to decide the order in which the scopes are to be searched for the scope resolution. LEGB ரூலை வச்சு தான் ஸ்கோப்பை டிசைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. LEGB அப்படின்னா என்னன்னா லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல் அண்ட் பில்டின். லோக்கல்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிறது தான் லோக்கல். என்க்ளோஸ்ட் அப்படின்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது நெஸ்டட் ஃபங்க்ஷன். அந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனில் நான் அந்த 2 ஃபங்க்ஷன் இருக்குங்கிறேன்ல, ஒன்று பேரண்ட் ஃபங்க்ஷனாகவும் இன்னொன்று சைல்டு ஃபங்க்ஷனாகவும் நேம் பண்ணுறேன். பேரண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சைல்டு ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஓகேவா? அடுத்து குளோபல். குளோபல்னால் அப்பர் மோஸ்ட் லெவலில் டிஃபைன் பண்ணுவாங்க, அதை நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரோக்ராமில். அதுக்கடுத்து கடைசியாக பில்டின் ஸ்கோப். பில்டின் ஸ்கோப் என்ன அப்படின்னா லைப்ரரி, பைத்தான் லைப்ரரியிலேயே அந்த ஸ்கோப்ஸ், அதாவது மாடியூல்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அந்த லைப்ரரியிலேயே இருக்கும். அதை நம்ம எந்த ப்ரோக்ராமில் வேணால் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். அதுதான் பில்டின் ஸ்கோப். ஓகேவா? இந்த 4 ஸ்கோப் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு வேரியபிள் லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கான்னு சர்ச் பண்ணும். இப்போ ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் லோக்கல் ஸ்கோப்லேயே அதுக்கு வேல்யூ இருக்கான்னு சர்ச் பண்ணும். அப்படி அதுக்கு லோக்கல் ஸ்கோப்பில் வேல்யூ இல்லைங்கிற பட்சத்தில் அது என்க்ளோஸ்டு ஸ்கோப்பில் பார்க்கும். அப்படி அதுக்கு என்க்ளோஸ்டு ஸ்கோப்லேயும் வேல்யூ இல்லைங்கிற பட்சத்தில் தான் அது குளோபல் ஸ்கோப்புக்கு போகும். அப்படி அது குளோபல் ஸ்கோப்லேயும் அதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா அது பில்டின் ஸ்கோப்பில் அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஓகேவா? அப்படி பில்டின் ஸ்கோப்பில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லைனா தி வேரியபிள் டஸ் நாட் ஹேவ் எனி வேல்யூ, அந்த மாதிரி நமக்கு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும். ஸோ அந்த ஆர்டர் ஆர் ஹைரார்கி ஃபஸ்ட்டு லோக்கலில் செக் பண்ணும். லோக்கலில் இல்லைன்னா என்க்ளோஸ்டில் செக் பண்ணும். என்க்ளோஸ்ட்லேயும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குளோபலோட வேரியபிள்ஸில் செக் பண்ணும். அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் பில்டின் செக் பண்ணும். இந்த ஹைரார்கி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதுக்கு பின்னாடி வர எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா நண்பா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன வேரியபிள் இருக்கோ அது எல்லாமே லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். எ ஃபங்க்ஷன் வில் லுக் அப் ஃபார் அ வேரியபிள் நேம்டு இன் இட்ஸ் லோக்கல் ஸ்கோப். அது ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப்பில் ஏதாவது வேரியபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஒன்லி இஃப் இட் டஸ் நாட் ஃபைண்ட் தட் தி அவுட்டர் ஸ்கோப்ஸ் ஆர் செக்டு.
நான் ஏற்கனவே சொன்னது தான், லோக்கல் ஸ்கோப்பில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதுக்கு அவுட்டரில் இருக்க ஸ்கோப் எல்லாத்தையும் செக் பண்ணும். ஓகே, இதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராமே வச்சுருக்கேன், உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோக்கல் வேரியபிள். ஸோ இங்கே அந்த புக்கில் கொடுத்த சூடோ கோடை நான் ப்ரோக்ராமாக வச்சுருக்கேன். இந்த சூடோ கோட் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். F5 ரன் பண்ணேன். ஸோ இங்கே 7 அவுட்புட் வருது. இப்போது இந்த ஏங்கிறது இந்த டெஃபனிஷனுக்கு இருக்க ஸ்கோப்பில் இருக்க ஒரு வேரியபிள். ஸோ ஏங்கிறது இந்த இடத்துல நமக்கு இட்ஸ் அ லோக்கல் வேரியபிள். ஓகே நண்பா, அதே தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. on the execution of the above code variable a displays the value 7 because it is defined and available in the local scope. இது local scopeலேயே இருக்குது. ஸோ அதுக்கு லோக்கல் ஸ்கோப்பில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அதை எடுத்துக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து குளோபல் ஸ்கோப். ஆனால் LEGB அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஏன் குளோபலை செகண்ட் சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? குளோபலோட கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு என்க்ளோஸ்டோட கான்செப்ட் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும், அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. குளோபல் ஸ்கோப்னா என்னென்னா, a variable which is declared outside of all the functions in a program is known as global variable. அதாவது ஒரு ப்ரோக்ராம் எல்லா ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோக்ராமுக்கும் மேலே டிக்ளேர் பண்ணுறது குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் வேரியபிளை வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ளே எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம். குளோபல் வேரியபிள் கேன் பி ஆக்சஸ்ட் இன்சைட் ஆர் அவுட் சைட் ஆஃப் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் இன் அ ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதுக்கும் நான் கோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த கோடையை பார்ப்போம். அதை எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு அப்படின்னா ஈஸியாக புரியும். F5. ஓகே, அந்த கோடே நான் உங்களுக்கு இன்னும் கண்ணில் காட்டல. நமக்கு வர ரிசல்ட் வந்து அந்த கோடுக்கு 7 and 10. ஓகேவா? இப்போ நம்ம கோட் பார்ப்போம். இங்கே a = 10ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே டிஃபைன் டிஸ்ப் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் ஆகும்னா, அந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்போ இன்வோக் பண்ணுறோம், கால் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கண்ட்ரோல் இந்த டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இந்த டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தோடனே திரும்ப கண்ட்ரோல் மேலே போய் இந்த DEF டிஸ்ப் அப்படிங்கிறதுக்குள்ளே a = 7 அசைன் ஆகும். ஸோ இப்போ அந்த ஏக்கு லோக்கல்லையே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஏக்கு அந்த 7 பிரிண்ட் ஆயிடுது. அதுக்கடுத்து ஒரு ஏன்னு இருக்குது. லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் வந்து அந்த பிளாக் முடிகிற வரைக்கும் தான். இப்போ இந்த ஃபங்க்ஷன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் அதோட ஸ்கோப் இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த வேரியபிளுக்கு வேல்யூ ரிமூவ் ஆயிடும். இப்போது கீழே ஒரு ஏ இருக்குது. அந்த ஏக்கு அப்போ குளோபலில் வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஏவோட வேல்யூ இஸ் இந்த ஏ இஸ் அ குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள். ஓகேவா நண்பா? இதே தான் நம்ம புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுட்புட் என்ன வந்துச்சு அப்படின்னா 7 வரும் and 10 7 10 அப்படின்னு வரும். இங்கே வேரியபிள் a which is defined inside the function displays the value of 7. அதே தான் நான் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு காமிச்ச மாதிரியே தான். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஏக்கு 7 வரும், ஏன்னா அது லோக்கல் வேரியபிள். அதுக்கடுத்து டிஸ்பிளே 1 ஃபங்க்ஷன் அதுக்கு கீழே ஒரு பிரிண்ட் இருக்குது. அங்கே வந்து 10 தான் டிஸ்பிளே பண்ணும், ஏன்னா அதுக்கு வந்து குளோபல் வேரியபிள் ஸ்கோப்பில் இருக்க அந்த ஏக்கு வேல்யூ 10ன்னு எடுத்துக்கும். ஓகே நண்பா, இப்போ அடுத்து என்க்ளோஸ்ட் ஸ்கோப் பார்ப்போம். என்க்ளோஸ்ட் ஸ்கோப் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பேரண்ட் சைல்டு இருக்கும். பேரண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே சைல்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். பேரண்ட் ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிள்ஸை சைல்டு ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் permit functions to be nested. A function within another function is called nested functions. Okay, இப்போ நமக்கு இந்த கான்செப்ட் தெரியும். ஸோ அப்படியே என்க்ளோஸ்ட் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். A variable which is declared inside a function which contains another function definition within it
The inner function can also access the variable of the outer function. This scope is called enclosed scope. அதே தான் பேரண்ட் சைல்டுனே ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை சைல்டு ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் அந்த பேரண்ட் ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிளுக்கான ஸ்கோப் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஓகேவா? இதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நண்பா, கவலையே படாதீங்க. என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஓகே ஓகே, நம்ம இப்படியே பார்ப்போம், கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து இது எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆனால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கோடோட கண்ட்ரோல் இங்கே வரும். இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆனோடனே கோட் மோடி இங்கே ஸ்டார்ட்டுக்கு போகும். இப்போ A=10 இருக்குது. இந்த டிஸ்பிளேவை நீங்கள் பேரண்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ இது பேரண்ட் ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிள். இந்த டிஸ்பிளே 1ங்கிறத சைல்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த சைல்டு ஃபங்க்ஷனில் நமக்கு ஏங்கிற எந்த வேரியபிளும் லோக்கல் ஸ்கோப்பில் கிடையாது. அதனால் என்க்ளோஸ்டு ஸ்கோப்பில் இருக்கான்னு பார்க்குது. என்க்ளோஸ்டு ஸ்கோப்பில் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஏவோட ஸ்கோப் என்க்ளோஸ்டு ஸ்கோப். என்க்ளோஸ்டு ஸ்கோப். இங்கே அதுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த 10ங்கிறது பிரிண்ட் ஆகுது. இந்த டிஸ்பிளே 1ங்கிற சைல்டு ஃபங்க்ஷனுமே இந்த டிஸ்பிளே 1 அப்படிங்கிற கால் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த டிஸ்பிளே 1ங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா தான் அந்த கண்ட்ரோல் இங்கே போய் இந்த ஏங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அது முடிஞ்சு இங்கே பிரிண்ட் ஏன்னு வரும். இப்போது இந்த பிரிண்ட் ஏக்கு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே லோக்கல் ஸ்கோப்பில் ஏ இருக்குது. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நண்பா. இந்த டிஸ்பிளே 1ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஏக்கு நம்ம A=10ங்கிறது என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஆனால் டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துருக்க பிரிண்ட் ஏக்கு லோக்கல் ஸ்கோப். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கோட் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோட் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறதையும் பார்த்துருவோம். இங்கே அதே அவுட்புட் 10 அதுக்கான கோட் அண்டு அது என்னென்ன ஸ்கோப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு when the compiler or interpreter search for a variable in the program, it will first search local and then search for enclosed scope. ஃபஸ்ட்டு லோக்கலில் சர்ச் பண்ணும், அதுக்கப்புறம் என்க்ளோஸ்டில் சர்ச் பண்ணும், அதுக்கப்புறம் குளோபலில் சர்ச் பண்ணும். அது இல்லைனா தான் பில்டிங்கில் சர்ச் பண்ணும். இதை நான் எவ்வளோ தடவை திரும்பி சொல்கிறேன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே 1 in the above function example, display 1 is defined within the variable A defined in disp can be even used by display 1 because it is also a member of display function. கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் டிஸ்பிளே 1 அப்படிங்கிறது டிஸ்பிளேக்குள்ளே இருக்குது. ஒரு வேரியபிள் ஏ அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்னா அதை டிஸ்பிளே 1க்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேரண்ட் சைல்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இதை அழகாக ரிலேட் பண்ணிக்கலாம். கடைசியாக பில்டின் ஸ்கோப். இதுதான் இருக்கிறதுலே வைடஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோப்ஸ். இதை வந்து நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த பில்டின் ஸ்கோப் ஹேஸ் all the names that are preloaded into the program scope when we start the compiler or interpreter. இதை வந்து நம்ம கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டரை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே எல்லாமே லோட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்போ வேணால் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனி வேரியபிள் ஆர் மாடியூல் which is defined in the library function of a programming language has a built-in scope. அதாவது லைப்ரரி ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிள்ஸ் அண்ட் மாடியூல்ஸ்க்கு பில்டின் ஸ்கோப் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ லோட் ஆகுது அப்படின்னா எப்போல்லாம் அந்த லைப்ரரி ஃபைல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அப்போவே அதெல்லாம் லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம இது எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது பில்டின் ஸ்கோப் தான். ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். அந்த ரேண்டம் ஃபங்க்ஷனும் பில்டின் ஸ்கோப் தான். டேட் ஃபங்க்ஷன்
அதுவும் பில்டின் ஸ்கோப் தான். பைத்தானில் என்னெல்லாம் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே பில்டின் ஸ்கோப் தான். அதை நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்மலி ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மாடியூல்ஸ் comes along with software as packages, therefore they come under built-in scopes. இதுவும் அதே தான், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நீங்கள் எல்லா ஸ்கோப்பையும் ஒரே ப்ரோக்ராமில் வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எல்லா ஸ்கோப்பையும் ஒரே ப்ரோக்ராமில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது அதில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல, ஏதாவது சின்னதாக ஒன்று புரியல அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணலாம். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி நண்பா.